بسم الله الرحمن الرحيم مولاي صل وسلم دائما دائما دائما. இதை நான் சொல்லவில்லை, இந்திய அரசியல் நிர்ணய சபையில் ஆதிக்க கழுகுகள் உட்கார்ந்திருக்கிற அரங்கத்தில் என்னுடைய வேரிலே வெந்நீரை ஊற்ற துடிக்கக்கூடிய நச்சமரம் கொண்டவர்கள் உட்கார்ந்திருக்கிற அரங்கத்தில் இந்தியாவினுடைய தாய்மொழியாக எந்த மொழி இருக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி எழுந்த பொழுது இலக்கண செழுமையும் இலக்கிய வளமும் உள்ள தாய் தமிழ் என்னுடைய தமிழ் மொழிக்குத்தான் அந்த தகுதி உண்டு என்று சொன்னவர் கௌமீன் காவலர் கண்ணியத்திற்குரிய காகிதம் மில்லத் சாஹிப் அவர்கள். அவங்கதான் சொன்னாங்க. அதனால தமிழுக்கு ஒரு பெரிய கொடைய சலாமமா தந்திருக்காங்க. இந்த 5 நூல்களை நான் ஏற்கனவே வாசிச்சுட்டேன். ஓமைகள் ஆனை நடந்து வர்றது மாதிரி வருது. ஊமையங்கள் ஊர்வலம் வருகிறது. நான் கொஞ்சம் தமிழை படிக்கிற மாணவன் என்ற அடக்கத்தோட சொல்றேன். இத கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் அப்படின்னு பார்த்தா திருமூலர் எழுதிய திருமந்திரத்தோட இதை ஒப்பிடலாம். அந்த கண்ணி இருக்கு பாருங்க, ஒரு கண்ணிம்பாங்க. இத மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் அப்படின்னு திருமூலர் போடுற அந்த லாஜிக் இருக்கு பாருங்க, அது மஸ்னவி ஷரீஃபில் இருக்கு. அத நிறம் குறையாமல், நிறம் குறைஞ்சிட்டா மொழிபெயர்ப்புக்கு இது தகுதி குறைஞ்சிடும். நிறம் மங்காமல், அறம் குன்றாமல், அதையும் தாண்டி திறத்திற்கு எந்த மதிப்பும் குறையாமல் மொழிபெயர்ப்பது என்பது பெரிய கலை. அந்த கலையில் சலாம் வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதற்கு இந்த நூல் ஒரு மகத்தான அடையாளம். இதுல நான் என்னுடைய இங்க வந்திருக்கிற பெருமக்களுக்கு சொல்லுவது, இந்த நூலை விமர்சன பார்வையோடு வைக்கிற ஒரு அரங்கம் நடத்தும். அது நம்ம செய்யறது இல்லை. தமிழில எவ்வளவு இருக்குன்னே தெரியாது. நான் தக்கலைக்கு பக்கம், பீரப்பாவுக்கு ஊருக்கு பக்கத்துல ஊர் எனக்கு. அந்த காலத்துல பீரப்பாவுக்கு தக்கலையில விழா எடுக்கிற அந்த பள்ளிவாசல்ல இதை பற்றி பேசுவதற்கென்று பெரியவர்கள் வருவார்கள். அன்னைக்கு அப்துல் ரஹ்மான் வந்து பேசினார், கடவுள் எழுதிய கவிதைன்னு பேசினார். இந்த இஸ்லாத்தின் மீதான தேடல் எனக்கு அதிகமானதற்கு காரணம் அந்த பேச்சு ஒரு காரணம். என் பெருமைக்குரியவர்களே, தமிழில் ரொம்ப டென்சிட்டி அடர்த்தியான நூல் திருமந்திரம். காண கிடைக்காத கருவூலம் திருமந்திரம். அதை நீங்க சமயம் என்கிற எல்லை தாண்டி அதை எடுத்து படிச்சிட்டீங்கன்னா பீரப்பா அவர்களினுடைய ஞான குரமும் ஞான புகழ்ச்சியும் ஞான பூட்டும் திருமந்திரத்தில் புதைந்து கிடக்கும். அந்த திருமந்திரத்தினுடைய சாயல் இந்த மஸ்னவி ஷரீஃபில் இருப்பதை நான் ஏற்கனவே படித்து பார்த்தேன். ஒரு நூல், நூலோர்கள் எழுதுவது மட்டும்தான் நூல்னு நினைச்சிட்டு இருந்தோம். இதை ஒட்டச்சி நொறுக்கியதில் தமிழுக்கு இடம் உண்டு. வள்ளுவர்
வள்ளுவன் செய் திருக்குறளை மறுவர நன்குணர்ந்தோர்கள் உள்ளவரோ மனுவாதி ஒரு குலத்துக்கு ஒரு நீதி. ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொல்றது அவன் நீதி. ஒரு குலத்துக்கு ஒரு நீதி சொல்றதல்ல நம்முடைய நீதி. கரடுமுரடான தோற்றமுள்ள ஒரு அபிசீனிய அடிமை உமர் அன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மாத்திரத்தில் அவரை பள்ளிவாசலில் வாங்கி சொல்வதற்கு உட்கார வைத்த சமயம் இஸ்லாம். இந்த அதிசயத்தை இஸ்லாத்தை தவிர யாரும் நிகழ்த்தல. கேஷியஸ் கிளே உலக ஒலிம்பிக் பந்தயத்திலே முதல் பரிசு பெற்றான். தங்கப்பதக்கத்தை கழுத்தில் அணிந்து கொண்டு ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிட போனான். உனக்கு இங்கே இடமில்லை என்றவரை நிராகரித்தார்கள். கேஷியஸ் கிளே தங்கப்பதக்கம் பெற்றவன், ஒலிம்பிக்ல இடமில்லை. நட்சத்திர விடுதலையிலேயே தங்குவதற்கு இடம் தரவில்லை. தங்கப்பதக்கம் பெற்ற மாணவனுக்கு, தங்கப்பதக்கம் பெற்ற விளையாட்டு வீரன் கேஷியஸ் கிளேக்கு அடுத்த நாள் அவன் இஸ்லாத்தில் தன்னை இணைத்துக் கொண்டான். முகமது அலி என்று பெயர் மாற்றினான். என் பெருமைக்குரியவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த தங்கப்பதக்கம் பெற்றவர்களுக்கு பரிசு கொடுக்கிற மேடையில் அவன் நிறுத்தப்பட்டான். இஸ்லாம் இந்த அதிசயத்தை நிகழ்த்தியது. அதனால் சலாம் அவர்கள் இந்த நூலை நிறமும் திறமும் குறையாமல் மொழிபெயர்த்து தந்திருக்கிறார்கள். எனக்கு பாரசீகம் தெரியாது, ஆனால் பாரசீகத்தை படிக்கணும்னு ஆசை எனக்கு. ஏன்னா பாரசீக கவிஞர்கள் எல்லாம் அவ்வளவு உன்னதமான கவிதைகளை தந்திருக்கிறார்கள். நான் டிரான்ஸ்லேட்டர் படிச்சிருக்கேன். ஹலீல் ஜிப்ரான், அடிமை ஒருவன் தூங்குவதை கண்டால் அவனை எழுப்பாதீர்கள். அவன் சுதந்திரத்தை பற்றி கனவு கண்டு கொண்டிருப்பான். நான் சொல்லுகிறேன், அடிமை ஒருவன் தூங்குவதை கண்டால் அவனை எழுப்புங்கள், அவனுக்கு சுதந்திரத்தை பற்றி சொல்லிக் கொடுங்கள் என்று சொன்ன பாரசீக கவிஞன் ஹலீல் ஜிப்ரான் போல பாரசீகத்திலும் லெபனானிலும் பிறந்த கவிஞர்களின் எண்ணிக்கையும் அதிகம், அவர்கள் எழுதி குவித்ததும் அதிகம். உலக வரலாற்றில் பாரசீக கவிதைகளுக்கு ஒரு தனி மதிப்புண்டு. அதற்கு ஒரு கனம், வெயிட் உண்டு. அந்த கனத்தினுடைய பரிமாணத்தை இந்த மஸ்னவி ஷரீஃப் மௌலானா ரூமி அவர்கள் இந்த உலகத்திற்கு இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இது தமிழுக்கு கிடைத்திருக்கிற பெரிய கொடை. சலாம் அவர்கள், நரியம்பட்டு சலாம் அவர்கள் தந்திருக்கிற காலப்பேழை, கருத்து பெட்டகம், கற்பூர குவியல், எந்த பக்கத்தையும் நிராகரிக்க முடியாது. ஒரு புத்தகத்தை எடுத்தால் ரெண்டு பக்கத்தை சரி வரல அப்படி போயிட்டே இருப்போமே, இது எந்த பக்கத்தையும் நிராகரிக்க முடியாது. சர்க்கரையினால் செய்த பொம்மையை எந்த பக்கம் பிட்டு தின்றாலும் தித்திப்பதை போல மஸ்னவி ஷரீஃபினுடைய எல்லா பக்கங்களும் தித்திக்கிறது என்பதை இதை நீங்கள் படிக்கும் போது உணர்வீர்கள். அதனால தான் சொன்ன ஒரு திறனாய்வு. மஸ்னவி ஷரீஃப் ஒரு பார்வை என்று தமிழ் படித்தவர்களை வைத்துக் கொண்டு இதை ஒரு திறனாய்வுக்கு உட்படுத்தினால் இது திசையெல்லாம் போய் சேரும். ஐக்கிய அமீரகத்தில் இருக்கிற தமிழர்களுக்கு இதை கொண்டு சேர்க்க வேண்டிய வரலாற்று கடமையை நாம் மேற்கொண்டாக வேண்டும். ஏன்னா இந்த ஸ்டைல், இந்த லாங்குவேஜில் ஒரு லாங்குவேஜ் ஸ்டைலுமா இங்கிலீஷில், இது தமிழ் மொழிக்கு இது கிடைத்திருப்பதில் இது புதுசு. பேச வேண்டும் என்றால் முதலில் நீ கேட்க வேண்டும். பேச வேண்டும் என்றால் முதலில் நீ கேட்க வேண்டும். பேசுவதற்கு நீ கேட்பதன் வழியாகத்தான் உள்ளே வர வேண்டும். மஸ்னவி ஷரீஃப் சொல்லுகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாமா சொன்னாங்களே கண்ணீரை பற்றி, மஸ்னவி ஷரீஃப் சொல்லுகிறது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கண்ணீர் உகத்ததன் காரணத்தினால்தான் அவருடைய சீற்றத்தை விட்டு மீண்டும் கண்ணீர் சிந்துவது என்பது பாவமீட்சி.
அது மீறுவர்களுக்கு மிகவும் பயனளிக்கக்கூடிய ஒரு வழிமுறையாகும். மௌலவி ஷரீப் சொல்லுகிறது. மௌலவி ஷரீப் சொல்லுகிறது, கண்ணீரின் சுவையை நீ எப்படி அறிவாய்? கண்ணீரின் சுவையை நீ எப்படி அறிவாய்? நீயோ பேராசை பிடித்தவரை போல ரொட்டியில், அதாவது உணவு வகைகளின் மீது நீ காதல் கொண்டிருக்கிறாய். உணவின் மீது காதல் கொண்டிருக்கிற உனக்கு கண்ணீரை பற்றி என்ன தெரியும்? பசித்திருந்த பொழுதே வயிற்றில் கல்லை கட்டி கொண்டிருந்தார் அண்ணலம் பெருமானார். உனக்கு என்ன தெரியும்? இதுல என்ன இருக்கிறது? நீ அந்த பையை, இதுதான் கவிதை, between the words, நீ அந்த பையை, அதாவது ரொட்டியை கொண்டு வெறுமையாக்கி விட்டாய். ரொட்டியை கொண்ட ஃபுல்லா ஆயிடும்ல. மௌலவி ஷரீஃபில் அல்லாமா ரூமி அவர்கள் சொல்லுகிறார்கள், நீ ரொட்டியை வயிற்றில் போட்டதற்கு பிறகு வயிறு வெறுமையாகிவிட்டது. இதுதான் கவிதை, இதுதான் படிமம், இதுதான் யுக்தி. கவிதையினுடைய அழகும் கவிதையினுடைய உயரமும் ரொட்டியை தின்றதற்கு பிறகும் வயிறு வெறுமையாகிவிட்டது என்பதுதான் கவிதை. நீ அந்த பையை, அதாவது ரொட்டியை கொண்டு வெறுமையாக்கி விட்டாய் என்றால், ஒளிமிக்க முத்துக்களால், அதாவது இறை ஞானத்தால் அதனை நீ இட்டு நிரப்பிக் கொள்வாய். வயிறு நிறைஞ்சா போதாது, இறை ஞானத்தால் உன்னை நிரப்பிக் கொண்டால் தான் உனக்கு வயிறும் நிரம்பிய திருப்தி வரும் என்று மௌலவி ஷரீப் சொல்கிறது. இந்த ஆறாவது இங்க வந்துதான் எனக்கு கிடைச்சு. அவனுக்கு அனைத்து விதமான ஞானங்களையும் ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுத்தான். அவனுடைய இதயத்தில் புலமையின் விளக்கை பிரகாசிக்க செய்தான். கருணை மிக கொண்ட அந்த மனிதன் தன்னுடைய தயாள குணத்தை கொண்டு அவனை பிள்ளை பிராயத்திலே மிகவும் அன்பாக வளர்த்தான். அந்த முதலாளிக்கு, அவர் முதலாளி, இப்ப நம்ம நிறைய பேர் முதலாளியா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அந்த முதலாளிக்கு ஒரு பெண் பிள்ளையும் இருந்தது, வெள்ளி போன்ற மேனியும். இதுவரைக்கும் நம்ம எது படிச்சிருக்கோம்? தங்கம் போன்ற மேனின்னு தான் படிச்சிருக்கோம். இதுல வெள்ளி போன்ற மேனின்னு மௌலவி ஷரீஃபில் ஏன் வருது? இதுதான் இஸ்லாம். இஸ்லாத்தினுடைய நிறத்தை சொல்லுவதில்லை, இஸ்லாத்தினுடைய குணத்தை சொல்லுது. வெள்ளி போன்ற மேனியும் மிகுந்த அழகும் நல்ல குணமும் படைத்தவளாக அந்த முதலாளியின் மகள் இருந்தாள். அந்த பெண் பருவம் அடையும் வயதை எட்டிய போது அவளை மணந்து கொள்ள பலர் மகர் பணத்தை சமர்ப்பிக்க தயாராக இருந்தார்கள். அவருக்கு பல பிரபுக்களிடம் இருந்து தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கிற பொழுது உலகத்தில் இருக்கிற மன்னர்கள் எல்லாம் வந்தாங்களாம். புகழேந்தி புலவர் பாடுறார். அது மாதிரி மகர் கொடுத்தவளை மனம் செய்து கொள்வதற்கு உலகத்தின் பல பிரபுக்களிடம் இருந்த அவ்வப்பொழுது சம்பந்தங்களும் வரனும் மகளுக்காக வந்து கொண்டே இருந்தன. முதலாளியானவர் கூறினார், விற்பனை பொருள் என்றும் நிற்பதில்லை. இஸ்லாத்தினுடைய சாரம், இஸ்லாத்தில் நிறைந்து கிடக்கிற ஞானம், இஸ்லாம் என்கிற அந்த கருவூலத்தில் நிரம்பி வழிகிற அமுதம் மௌலவி ஷரீஃபில் அப்படி ஒழுகி வருகிறது பாருங்கள். விற்பனை பொருள் என்றும் நிற்பதில்லை, பகலில் வருகிறது, மாலை வரையில் எல்லாம் அங்கும் இங்குமாக சென்று விடுகிறது. திருநெல்வேலியில இருட்டு கடை அல்வான்னு ஒரு கடை இருக்கு. இந்த இருட்டுற நேரத்துல தான் கொண்டு வைப்போம். அந்த ஒற்றை விளக்கு தான்.
நிறைய பேர் ட்ரெயின்ல பதவிக்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பகல் இருக்கே போயிடும், காலம் மாறிட்டே இருக்கும். என்னுடைய மகள் விற்பனை பொருள் அல்ல. அவர் சொல்றார், முகத்தின் அழகும் நம்பிக்கைக்குரியதல்ல, இந்த அழகு நிரந்தரமானதல்ல. ஏனெனில் முகமானது சாதாரண முள்ளின் காயத்தை கொண்டு வெளியில் விடுகிறது. இந்த முகம் இருக்கே சாதாரணமான ஒரு முள்ளின் காயத்தை கொண்டு வெளியில் விடுகிறது. செல்வந்தனின் மகனாக இருப்பதும் வீணானதே. ஏனெனில் அவன் பொன்னும் பொருளும் குதிரைகளின் பேரிலும் அகம்பாவம் கொண்டு விடுகிறான். பல செல்வந்தர்களின் மகன்கள் தன் கிளர்ச்சி மற்றும் குறும்புத்தனத்தினாலும் தீய செய்கைகளாலும் தந்தையின் பெயருக்கே களங்கம் விளைவிப்பவர்களாய் உள்ளனர். இதிலே இருக்கும். அண்ணலம் பெருமானார் சின்ன வயதில் அவர் விளையாட்டு மைதானத்திற்கே செல்லவில்லை. அவருடைய சக வயது ஒத்தவர்கள் எல்லாம் விளையாட்டிலும் வேடிக்கையிலும் காலத்தை கழித்த பொழுது அண்ணலம் பெருமானார் சொன்னார், இதை காட்டிலும் உன்னதமான செய்வதற்கு இறைவன் என்னை படைத்திருக்கிறான் என்று அண்ணலம் பெருமானார் நம்பினார். கடைவீதிக்கு போகிற பொழுது, நான் கடைவீதிக்கு போறேன், ஏதாவது வாங்கணுமா அப்படின்னு பெண்களிடம் போய் கேட்டார். பெண்கள் இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வான்னு பெருமானார்ட்ட கொடுத்தாங்க. அதை வாங்கி கொண்டு பத்திரமாக அவர்கள் கையில் கதவுக்கு வெளியில நின்றுட்டு அடக்கத்தோடு கொடுத்து விட்டு அந்த பெண்ணினுடைய முகம் பார்க்காமல் போய்விடுவார். அதனால் அவருக்கு அல் அமீன், அல் சாதிக் என்று சின்ன வயதிலே அவரை அழைத்தார்கள். இங்க பாருங்க, இஸ்லாத்தினுடைய ஞானம் இந்த நூல் முழுவதும் நிரம்பி வழிகிறது. நல்ல தேர்ச்சி பெற்றவனும் அவன் ஒரு பொறாமை பிடித்தவனாகவும் இருந்து விட்டால் அவனை நல்லவன் என்று கருதாதே. ஷைத்தானை கொண்டு பாடம் கற்றுக்கொள். இபிலிஸ் என்பவன் மிகுந்த ஞானம் பெற்றவனாக இருந்த போதிலும் என்ன ஆனது? பொறாமையினால் இழிவுக்கு ஆளானான் இபிலிஸ். யாராவது திட்டுமை இபிலிஸ் என்று சொல்றது உண்டு. அவனுக்கு மிகுந்த ஞானம் இருந்தது, ஆனால் மார்க்கத்தின் மீது அன்பில்லை. ஞானம் இருந்தா போதாது, விஸ்டம் இருந்தா போதாது, மார்க்கத்தின் மீது அன்பு வேணும். அண்ணாவே மார்க்கம்ங்கிறாரு, மார்க்கத்தின் மீது அன்பில்லை. அவன் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மண்ணின் தோற்றத்தை தவிர வேறு எதையும் காணவில்லை. அமானிதத்தை காப்பவனே, ஞான நுட்பங்களை எல்லாம் நீ நன்றாக அறிந்திருந்த போதிலும் அதை கொண்டு மறைமுகமான ஞானத்தை காணும் கண்கள் உனக்கு திறக்கப்பட்டு விடாது என்பதை அறிந்து கொள். தலைப்பாகையும் தாடியையும் தவிர அவன் வேறு எதையும் பார்ப்பதில்லை. அகமிய நிலையை அறிய வேண்டுமானால் அல்லாமா ரூமி அகமிய நிலையை அடைந்தவர். இது அசாதாரணமானது. அசாதாரணமானதுன்னா தன்னை வென்றவர். தன்னை வெல்ல முடியாது, தன்னை வெல்றதுதான் கஷ்டம். சக்கரை போட்டு டீ குடிக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு, சுகரு. ஆனா மனைவி சர்க்கரை இல்லாம டீயை கொண்டு கொடுப்பா. இவன் சூட்கேஸ்ல வச்சிருப்பான் சக்கரை டப்பாய. இவன் சூட்கேஸ்ல வச்சிருக்கிறது அவளுக்கு தெரியாது. இவன் டீ அவ கொண்டு வச்சுட்டு போற சூட்கேஸ படபடா திறந்து சர்க்கரை அள்ளி போட்டு கரைச்சு குடிச்சிருவான். தன்னை வெல்றது ரொம்ப கஷ்டம். அன்னைக்கு ஒருத்தன் இருந்தான், பெரிய மன்னன், அவன் பேர் அலெக்சாண்டர். உலகத்தினுடைய 3/4 பகுதி வாகை சூடி விட்டதாக அவனுக்கு ஒரு நினைப்பு. வாளால் வையகத்தை கலக்கினவன் உலகம் முழுவதையும் தன் காலடிக்குள் கொண்டு வரணும்னு நினைச்சான். அவன் ஒரு நாள் அரண்மனையில் இருந்தான். இந்த அகமிங்கிறது தான் அரண்மனையில் இருக்கிறான்.
அப்போது அவரை தேடி யாரும் வருவதில்லை. மாவீரன் அலெக்சாண்டர் வெல்வதற்கு ஒரு நாடு இல்லை என்று ஏங்கி அலெக்சாண்டரை தேடி யாரும் வரவில்லை. அகமியம் இருக்கே, இதுல சொல்ற அகமியம், அது நிரம்பிய ஒரு மனிதன் டயடினிஸ், அவரை தேடி லட்சக்கணக்கான பேர் வருகிறார்கள். இவன் அரண்மனை வாசல்ல இருந்து, கோட்டை கொத்தளத்தில் இருந்து சாளர வழியாக பார்க்கிறான். நான் மணிமுடி திரித்த மன்னனாக இருக்கிறேன், உலகத்தின் முக்கால் பகுதி எனக்கு சொந்தம், ஆனா என்ன தேடி யாரும் வரல, இந்த இவனை தேடி இத்தனை பேர் போறாங்களே, என்னதான் அங்க நடக்கு, நேரடியா தெரிஞ்சுக்கலான்னு மன்னனே இறங்கி வந்துட்டான். அலெக்சாண்டர் வந்துட்டான். அவர் குடிசையில் இருக்கார். மன்னன் வந்து நிக்கிறான். அவர் நடுங்கல, இவன் நடுங்கிட்டான். அலெக்சாண்டர் என்னன்னு கேட்டார். கொஞ்சம் தள்ளி நில்லுன்னா. ஏன்னு கேட்டால, டயஜனிஸ் சொன்னான், என் தலைக்கு மேல் சூரியனுடைய ஒளி வந்து விழுந்து கொண்டிருக்கிறது, நீ மறைக்கிறாய், கொஞ்சம் விலகி நில்லுன்னா. அலெக்சாண்டர் விலகி நில்லுன்னு ஒருத்தன் சொல்ல முடியுமா? சொன்னார். சொல்லிட்டு எதுக்கு வந்த அப்படின்னு கேட்டார். ஒண்ணும் இல்லை, நான் மன்னனா இருக்கேன், என்னை தேடி பல்லாயிரம் பேர் வரணும், ஆனா யாரும் வரல, நான் உன்னை தேடி இவ்வளவு பேர் வர்றாங்களே, அது என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னான். அதில் அவர் சொன்னார், ஒண்ணும் இல்லை, நீ மண்ணை வென்றவன், நான் என்னை வென்றவன், அதனால என்ன தேடி விடுகிறேன். ரூமி இருக்காரே, தன்னை வென்றவர். கவிதைகள் தாரை தாரையாக கொட்டுகிறது, குற்றாலம் கும்மாளம் அடித்து விடுவது மாதிரி கொட்டுது. இந்த அகமியம் நிலையை அறிய வேண்டுமானால் அதை அறிந்திருப்பவர்களிடம் அதன் நிறைகுறைகளை பற்றி கேட்டு தெரிந்து கொள். அகமதியத்தை அறிந்தவனே அதை குறித்து காட்டுபவர்களை கொண்டு நீ தேவையற்றது இருக்கிறாய், அவற்றை நீயே கண்டுகொள்கிறாய், ஏனெனில் நீயே பிரகாசிக்கின்ற ஒளியாயிருக்கிறாய். எல்லாருக்கும் இருக்க முடியாது, நமக்கு இருக்க முடியாது. தண்ணீர் நிரப்பிய பாத்திரத்தில் அண்ணன் பெருமானார் முகம் பார்த்தார். அவருக்கு கண்ணாடி கிடையாது. உலர்ந்த பேரிச்சம்பழங்களையும் தண்ணீரை மட்டுமே சாப்பிட்டார். அவருடைய வீட்டுக்கு கதவு இல்லை. படுத்திருந்த பாயை கதவாக உருமாறியது. அவர் படுத்து கிடந்த பாயினுடைய தழும்புகள் அவருடைய முதுகில் இருந்தது. அகமயத்தை ஆண்டவனிடத்திலிருந்து, வல்ல இறைவனிலிருந்து வாங்கி கொண்டதனால்தான் அந்த இது வந்துச்சு. நமக்கு மெத்த இல்லைன்னா தூக்கம் வராது. என் பெருமைக்குரியவர்களே, பயபக்தி, சன்மார்க்கம் மற்றும் நேர்மையே உதவிகரமாக இருக்கிறது. ஏனெனில் அதை கொண்டே ஈருலகிலும் மீட்சி பெற முடியும், இம்மையிலும் மறுமையிலும் மீட்சி பெற முடியும். அத்தகையவர்களிடமிருந்து ஒருவரை தன் மருமகனாக ஏற்றுக்கொண்டார். அந்த மருமகன் அனைத்து குடும்பத்திற்கும் குலத்திற்கும் பெருமைக்கு உரியவனாக இருந்தான். அப்போது வீட்டு பெண்கள் கூறினார்கள், வீட்டு பெண்கள் எப்பவும் இப்படிதான் சொல்லுவா, கூறினார்கள், அவனிடம் செல்வம் எதுவும் இல்லை. சம்பந்தம் பார்க்கும்போது வீட்டு பொம்பளை சொல்றாங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்றாங்களே, ஒரு புண்ணாக்கு இல்லையாமே, வளையல் மட்டும் வித்துட்டு இருக்கான்னு சொல்றாங்க அப்படின்னாங்க. அவன செல்வம் எதுவும் இல்லை, தலைமையோ அழகோ உறுதிப்பாடோ அவனிடம் எதுவும் இல்லை. அழகும் இல்லை, பர்சனாலிட்டி கிஃப்ட் இல்லை, செல்வம் இல்லை, பேங்க்ல கேஷ் இல்லை. அவனுக்கு கொடுக்கணுமான்னு வீட்டம்மா பேசுது. அதற்குத்தான் அவர் பதிலளித்தார், அவை யாவும் இறை பக்தி மற்றும் சன்மார்க்கத்திற்கு கட்டுப்பட்டவை. செல்வம், பணம் எல்லாமே. அவன் உலக அரங்கிலே பொருட்கள் எதுவுமற்ற ஒரு பொக்கிஷமாக இருக்கிறான். இதுதான் கவிதை. பொருட்கள் எதுவும் மற்ற அப்படின்னா எதுவுமே இல்லாதவனாக இருக்கிறான். அதை பொக்கிஷம்னு சொல்றாரு.
ரூமி. பொருட்கள் எதுவும் மற்ற பொக்கிஷமாக இருக்கிறார். பொருட்கள் இருந்தால்தான் பொக்கிஷம். பொருட்கள் நிரம்பி இருப்பதற்கு பேர்தான் பொக்கிஷம். ஆனால் அல்லாமா ரூமி சொல்லுகிறார், பொருட்கள் எதுவும் மற்ற பொக்கிஷமாக இருக்கிறான். உண்மையாகவே அந்த பெண்ணுக்கு அந்த உறவு உறுதி என பிரபலமாகிவிட்டது. அந்த பெண்ணுக்கு தர வேண்டிய பொருட்களும் சீர்வரிசையும் மோதிரமும் தயாராகிவிட்டது. வீட்டிற்குள்ளே இருந்த முதலாளியின் அந்த அடிமை நோய்வாய்ப்பட்டு மெலிந்த பலவீனமடைந்து விட்டான் என்று அந்த திருமந்திரத்தில் வருகிற லாஜிக், அந்த படிமம், அந்த யுக்தி, பொக்கிஷம் இல்லாததுதான் பொக்கிஷம். அப்படி இருக்கிற இந்த முறையில் பூரா பாலில் நெய் நிறைந்திருப்பது மாதிரி, விறகில் தீ உறங்கி கிடப்பது மாதிரி நூல் முழுவதும் நிறைந்து கிடக்கிறது. போர்க்களத்திற்கு செல்லும் ஆர்வம் உள்ளது, ஆனால் குதிரையும் இல்லை, காலும் இல்லை. குழல் ஊதும் ஆசை உள்ளது, ஆனால் ஊதுவதற்கு புல்லாங்குழலும் இல்லை, உதடுகளும் இல்லை. என்ன அழகான கவிதை! நீ அப்ப போர்க்களத்துக்கு ஒரு ஆசைப்படுற? நீ ஆசைப்படுவான். குடும்ப கட்டுப்பாடு செய்தவனே கல்யாணம் செய்யறான். நீ எதுக்கு போர்க்களத்துக்கு போற? உங்ககிட்ட குதிரை இல்ல, போர்வாள் இல்ல, எதுக்கு ஆசைப்படுற? நீ ஊதுவதற்கு ஆசைப்படுகிறாய். உங்ககிட்ட குழல் இல்ல, எதுக்கு ஆசைப்படுற? நீ பேராசை பெரு நஷ்டம். இறைவனின் கிருபையை கொண்டு பேராசை என்பது முதுமையிலேயே இறை மறுப்பாளர்களுக்கு இருக்கக்கூடாது. யாருக்கு அந்த பேராசை இறைவன் வழங்கி விட்டானோ அவன் பெரும் துர்பாக்கியசாலி. ஆசை இருக்கிறவன் தான் பாக்கியசாலின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? பேராசை எவனுக்கு இருக்கோ அவன் தான் பெரிய துர்பாக்கியசாலி. நாயானது முதுமை அடைந்து விட்டால் அதன் பற்கள் கொட்டி விடுகின்றன. அதன் பின்னர் அது மனிதனை கடிப்பதை விட்டுட்டு சாணத்தின் மீது நாட்டம் கொள்ள ஆரம்பித்து விடுகிறது. வயசான பல் கொட்டி விடுகிறது. எல்லாத்தையும் கடித்து குதறி வேட்டையாடி திரிந்த நாய் அதற்கு பிறகு சாணத்தின் மீது நாட்டம் கொண்டு விடுகிறது. 60 வயதை கடந்து விட்ட இந்த முதியவர்களை பார். அவர்களுக்கு நாயை போல பற்கள் வினாடிக்கு வினாடி கூர்மையாகிக் கொண்டே செல்கிறது. நிறைய பேர் தப்பு பண்ண வயசானவன் தான் பண்றான். அவனுக்கு தான் இப்ப பயிற்சி வகுப்பு எடுக்க வேண்டியிருக்கு. வயசானவன் தான் தப்பு பண்றான். எப்படி கண்டுபிடிக்கிறார் பாருங்க. வயசானவர்களுக்கு நாயின் பற்கள் கூர்மையாகி கொண்டு வருவதை போல் வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து சொல்லுகிறார், கிழடாகிவிட்ட நாயின் தோலில் உள்ள முடிகள் உதிர்ந்து விட்டன. அதன் மீது பட்டாடை அணுகின்ற அந்த கிழட்டு நாய்களை பார். இங்கதான் கவிதை. இப்படி அழகும் ரெம்மியமும் லைத்து போகிற சூழலும் உள்ள அற்புதமான கவிதைகளினுடைய கொள்ளிடம் மஸ்னவி ஷரீஃப். இதை தமிழுக்கு கொண்டு வந்திருக்கிறார் நரியம்பட்டு சலாம்னா. இது ஒரு அற்புதமான முயற்சி. தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற ஜமாத்துல் உலமா சார்பில் அவருக்கு ஒரு பாராட்டு விழாவை நடத்தணும். கொண்டாட வேண்டியவர்களை இஸ்லாம் கொண்டாடுவதில்லை. கொண்டாட வேண்டிய மனிதர் சலாம். ஒரு பாராட்டி இவரை தூங்க விடாம பண்ணணும். அப்ப இன்னும் தருவார். ஒரு நாள பாருங்க. இப்ப எனக்கே இவரை பாராட்டணும்னு நினைக்கிறேன். நான் என்ன செய்ய முடியும்? என் கையில கவர்மெண்ட் இருந்தா நாளைக்கே ஒரு டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அறிவிச்சிருவேன். பாரியாக இருந்திருந்தால் நரியம்பட்டு சலாம் அவர்களுக்கு பல்லக்கு தேரியானை பரிசளித்திருப்பேன். வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் அல்லாமா ரூமியினுடைய படைப்புகளை என்னுடைய பைந்தமிழில் மடைமாற்றம் செய்த அவருக்கு
வல்வில் ஓரியாக இருந்திருந்தால் வானமண்டலத்தில் மின்னு நட்சத்திரங்களை கைது செய்து அவர் காலடியில் கொட்டி குவித்தார். அறியப்பட்ட சலாம் 6 தொகுப்பு. என் பெருமைக்குரியவர்களே, என்னுடைய தலையை விலக்கி கொடுத்து குமணன் அப்படி ஒருவன் செய்தான். குமணன் ஒருவன் தான். அவன் தம்பி கிங், அவன் அரசனா இருக்கான். அண்ணனை ஜெயில அடைச்சு போட்டான். அண்ணனை ஜெயில அடைச்சு போட்டான். தம்பி மன்னனா இருக்கான். ஒரு புலவன் போய், அண்ணன் இல்லையா, அவன் ஜெயில இருக்கான், நான் தான் மன்னன், எனக்கு ஏதாவது கொடு, அண்ணன் இருந்தா எல்லாம் தருவான். பாப்பா இல்லையா, பாப்பா இல்லை, இப்ப நான் தான் இருக்கேன், பாப்பா இருந்தா எனக்கு என்ன கேட்டாலும் தருவாரு. பெருநாளுக்கு வந்துட்டா எனக்கு மட்டும் இல்லை, என் பொண்டாட்டிக்கு என் பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் உள்ள ட்ரெஸ் உள்ள ரூபாயை தர்றது மட்டும் இல்லை, மளிகை சாமான வரைக்கும் வாங்கி தருவாரு. நீ தருவியா? நான் ஒன்னும் வாப்பா இல்லைன்ட்டான். பாப்பா இருந்தா தருவாரு, மகன் தரமாட்டாரு. நான் ஒண்ணு அண்ணன் குமணன் கிடையாது. உனக்கு பாடி ஏதாவது வேணுமா, என் அண்ணனுக்கு தலையை வெட்டி கொண்டு வா, உனக்கு நான் பரிசு தர்றேன்னு தம்பி சொன்னான். அது மாதிரி நான் குமணன்னு வச்சு என் தலையை விலக்கி கொடுத்து, என் தலையை பல பேர் கேட்கறான், வெள்ள தர மாட்டேங்கிறான். 12,000 காசுகள் சலாமுக்கு கொடுக்கலாம். என்கிட்ட எதுவுமே இல்லை. நிலைமை ரொம்ப மோசம் எனக்கு. அதனால தென்றலில் ஒலி வாங்கி, தேனாற்றில் உயிர் வாங்கி, கண்டின் குரலினில் அகரமனும் கால் வாங்கி, நின்று செல்லும் காவிரியில் நெடிய உடல் வாங்கி, அன்றிலினும் அன்னத்தின் அடி வாங்கி, நாடி மெல நடந்து நலம்பாடும் சங்கெடுத்து, கல்லாத மலரியிருதும் கனிவாயிற் குடியிருந்து, கற்றோர் அவையில் கவியான செந்தமிழாம், பெற்றோர் இல்லாமல் பிறந்த பெரும்பொருளாம், பழமையினால் சாகாத இளையவிழாம், அந்த தமிழை போல வல்ல இறைவன் சலாத்திற்கு வாழ்க்கையை கொடுக்க வேண்டும், ஆயுளை அதிகரிக்க வேண்டும். இது ஒரு நல்ல தொடக்கம். நான் ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்ட கற்றறிந்த என் தம்பிகளுக்கு சகாக்களுக்கு சொல்லுவது எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்துடணும். அவ்வளவு கிடக்கு பாரசீகத்துல, அவ்வளவு கிடக்கு லெபனான்ல, அவ்வளவு கிடக்கு அபீரகத்துல. நானே போய் தேடினேன். பஹ்ரைன் போனால தொன்மை மிகுந்த தொன்மையான நூல்கள் எல்லாம் பஹ்ரைன்ல இருக்கு. அவரை பணிவன்போடு கேட்டு இந்த மகத்தான வாய்ப்பை தந்ததற்கு என் உள்ளத்தில் இருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்கி இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.